மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது மாநிலத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் ஜெயலலிதா தெரிவித்தார். முன்னதாக பவர்குப்பம் மற்றும் ரங்கநாதபுரத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்டுள்ள 63 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டிலான அடுக்குமாடி குடியிருப்புகள், 16 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கத்திவாக்கம் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் மணலி சாலை ரயில்வே மேம்பாலம், புதுவண்ணாரைப்பேட்டையில் காவலர் குடியிருப்புகள், பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி கட்டிடம் ஆகிய புதிய திட்டப்பணிகளுக்கும் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன், அமைச்சர்கள் வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பல மணி நேரம் மின்வெட்டு என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு மின்வெட்டே இல்லை என்ற நிலையை தமிழகத்தில் எனது அரசு ஏற்படுத்தி உள்ளது. எவ்வித அச்ச உணர்வும் இன்றி மக்கள் நிம்மதியாக வாழும் வகையில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது. பல்வேறு புதிய தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எண்ணிலா மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.